என் பசங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நடுச்சாமத்தில் வந்திருக்கீங்களே. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். உதவியா? சாதி கௌரவம்னு என்னை பற்றி யோசிச்சேன்னு தவிர என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை. என்னங்க ஆச்சு? தலைவர் வணக்கம். சாணி சாணி வச்சுட்டீங்களா? இருங்க, தண்ணி எடுத்து பரவாயில்ல, உட்காருங்க. தண்ணி இங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பார்த்தா இங்கே தான் இருக்கு. இதே மறந்து ஓடுன்னு நினச்சேன். ஒன்றை விட்டு சம்மந்தம் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வரும்னு நினச்சி கூட பார்க்கலடி. பெரியாயி சும்மா இல்லை, 20 வருஷம் நான் நெருப்பில் படுத்துக்கிட்டு இருந்தேன். என்னை நடுத்தருவில் நிப்பாட்டினா இல்ல. இப்போ அவன் மாவளை கட்டி வச்சு அடுத்த வாரமே அறுத்து அனுப்புனா வலிக்கும்ல. பகையை மறந்துருப்பான்னு நினைச்சுதான் பாக்கு தட்டு மாத்துறேன். ஆனா இப்படி கருவறுக்க நினைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வாக்க கொடுத்தாச்சுன்னு ஊருக்கு பயந்து என் பொண்ணை கொடுக்கறது என் கையாலே அவளுக்கு விஷம் கொடுக்கிற மாதிரி. ஜாதிதான் முக்கியம்னா சொன்ன பிறகும் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து மனுஷனும் முக்கியம்னு எனக்கு புரிய வச்சவர் நீங்க.